Hello everyone, welcome to Stephen's Wallet. நான் உங்க ஸ்டீஃபன். இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா புதிய வருமான வரி மசோதாவை பத்தி நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு பிப்ரவரி 13 பாத்தீங்கன்னா நம்மளுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்துட்டு பாத்தீங்கன்னா புதிய வருமான வரி மசோதாவை வந்துட்டு தாக்கல் செய்ய போறாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நீங்க வருமான வரி செலுத்துறதுக்கான அந்த லிமிட் இருக்கு பாத்தீங்களா, அதை இன்க்ரீஸ் பண்றாங்க. அண்ட் இந்த டாக்ஸ் கட்டக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் மாத்துறாங்க. இது வந்துட்டு ஒரு 1,00,000 ரூபாய் வரைக்கும் மாசத்துக்கு சம்பாதிக்கிறவங்களுக்கு வந்துட்டு பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை பத்தி எல்லாம் பார்க்கலாம். அண்ட் இதுல ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் இன்னைக்கு சோசியல் மீடியால ஹெவியா சுத்திக்கிட்டு வருது. அதுக்கான கிளாரிட்டியான தெளிவான பதிலையும் நம்ம வந்துட்டு பார்த்துடலாம். கிளியரா பாத்துக்கோங்க. நீங்க மாசம் 1,00,000 ரூபாய் எக்ஸாக்டா சம்பாதிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல வருஷத்துக்கு எவ்வளவு வரும்? ஒரு 12 லட்சம் ரூபாய் வரும். அப்ப இந்த பணத்துக்கு நீங்க வருமான வரி செலுத்த தேவையில்ல. எந்த விதத்திலையுமே அரசாங்கம் வந்துட்டு இந்த பணத்துல கை வைக்காது. வருமான வரி செலுத்துங்க அப்படின்ற பேர்ல வைக்காது. அப்போ ஒரு சிலருக்கு ஒரு டவுட் வரும். நான் எக்ஸ்ட்ராவா ஒரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா சம்பாதிச்சிடுறேன், 12,100,000 இல்ல 15,1000 2000 அப்படி சம்பாதிச்சிடுறேன், அப்ப நான் வரி செலுத்த வேண்டிய அவசியம் இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுலயும் என்ன பண்றாங்கன்னா எல்லாருக்குமே எக்ஸாக்டா சேலரி விழுந்துராது இல்லையா? ஒரு 5,000 முன்ன பின்ன இருக்கும். அப்ப அவங்களுக்காக அந்த ஒரு 1,000 ரூபாய் 2,000 ரூபாய் போக இவங்க வந்துட்டு வரி அட்டைவணைக்குள்ள வந்துட்டாங்கன்னா பெரிய அமௌண்ட். இப்ப பாத்தீங்கன்னா 12 லட்சம் ரூபாயில யார் யாரெல்லாம் வந்துட்டு அதிகமா சம்பாதிக்கிறப்ப அட்டவணைக்குள்ள வராங்களோ 4 லட்சத்துல இருந்து 8 லட்சத்துக்கு 5%, அதாவது 20,000 ரூபாய் கட்ட வேண்டியிருக்கும். 8 லட்சத்துல இருந்து 12 லட்சத்துக்கு 10% அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 40,000 ஒரு 60,000 ரூபாய் வந்துட்டு டாக்ஸா கட்ட வேண்டியது வந்துடும். அப்ப வெறும் ஒரு 500,000 எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கிறதுனால நான் வந்துட்டு 60,000 வரைக்கும் இழக்க வேண்டி இருக்குமா அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்காக தான் என்ன பண்றேன்னா இந்த வரி கழிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 75,000 வரைக்கும் இது பண்றாங்க, தள்ளுறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா 12,75,000 வரைக்கும் நீங்க சம்பாதிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க டாக்ஸ் பே பண்ண தேவையில்லை. ஸோ அதை தாண்டி போறீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க டாக்ஸ் பே பண்ணி தான் ஆகணும். ஸோ நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம்னா ஒருத்தங்க 13 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. வருஷம் எண்ட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துல அவங்களுடைய சம்பளம் என்பது வந்துட்டு 13 லட்சமா இருக்கு அப்படின்ற பட்சத்துல அவங்க எவ்வளவு டாக்ஸ் பே பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அப்ப பாத்துக்கோங்க. இப்ப நீங்க வரி அட்டவணைக்குள்ள வந்துடுறீங்க. இதுல என்ன சொல்றாங்கன்னா முதல் 4 லட்சம் ரூபாய்க்கு எந்த விதமான டாக்ஸும் கிடையாதுன்னு. அடுத்தது 4 லட்சத்துல இருந்து 8 லட்சத்துக்கு பாத்தீங்கன்னா 5%, அதுக்கப்புறம் 8ல இருந்து 12க்கு பாத்தீங்கன்னா 10%, 12 லட்சத்துல இருந்து 16 லட்சத்துக்கு பாத்தீங்கன்னா 15%, அண்ட் 16ல இருந்து 20 லட்சத்துக்கு பாத்தீங்கன்னா 20%, அண்ட் 20ல இருந்து 24 லட்சத்துக்கு பாத்தீங்கன்னா 25%, அதுக்கப்புறம் 24 லட்சத்துக்கு மேல பாத்தீங்கன்னா 30% நீங்க வந்துட்டு டாக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 13 லட்சம். அப்ப 13 லட்சத்துக்கு பாருங்க, முதல் 4ல இருந்து 8 லட்சத்துக்கு 5% அப்படின்னு கணக்கு போடும்போது 20,000 ரூபாய் வருது. அடுத்து என்ன ஆகுது? நீங்க 8 லட்சத்துல இருந்து 12 லட்சம் அப்படின்னு சொல்றப்ப அதுல 10%க்கு பாத்தீங்கன்னா 40,000 ரூபாய் வருது. அப்ப 20,000 ரூபாய் 40,000 ரூபாய் சேர்த்தா எவ்வளவு ஆகுது? 60,000 ரூபாய். அப்புறமா இந்த 12 லட்சத்துல இருந்து 13 லட்சம் அந்த 1 லட்சம் இருக்கு இல்லையா, அதுக்கு எவ்வளவு? 15%, ஒரு 15,000 ரூபாய் சேர்த்துக்கோங்க. எவ்வளவு ஆச்சு? மொத்தமா நீங்க வந்துட்டு 75,000 வந்துட்டு நீங்க டாக்ஸா பே பண்ண வேண்டியிருக்கும். அப்ப நீங்க 13 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க 75,000 ரூபாய் வந்துட்டு அரசாங்கத்துக்கு வரியா செலுத்தணும். அப்படி இல்லை நீங்க 13 லட்சம் சம்பாதிக்கிற 12,75,000 தான் சம்பாதிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களை என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வரி அட்டவணைக்குள்ள நீங்க வரமாட்டீங்க, நீங்க எஸ்கேப் ஆயிடுவீங்க. நீங்க என்ன பண்ண தேவையில்லைன்னா இந்த 4ல இருந்து 8 லட்சத்துக்கோ 8 லட்சத்துல இருந்து 12 லட்சத்துக்கோ இல்லை அதுக்கு மேல இருக்கிற இந்த பணத்துக்கோ இந்த 75,000த்துக்கோ நீங்க டாக்ஸ் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப இந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. நீங்க 12,75,000க்குள்ள உங்க சம்பளம் இருக்கு, 12 லட்சத்துக்குள்ள இருக்குன்னா நீங்க கவலைப்பட தேவையில்லை. அதை தாண்டி வரப்பதான் நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த அட்டவணைக்குள்ள வந்துருவீங்க. அட்டவணைக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க இந்த அட்டவணையில என்ன டாக்ஸ் இருக்குதோ அதை நீங்க பே பண்ணி தான் ஆகணும். இதுதான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிக்கிறாங்க. அப்ப நான் 12 லட்சத்துக்கு டாக்ஸ் இல்லைன்றாங்க, திருப்பி 4 லட்சத்துல இருந்து 8 லட்சத்துக்கு டாக்ஸ் இல்லைன்றாங்களே. என்ன கன்ஃபியூஷன்னா 12 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் இல்லைங்க, அதுக்கு மேல நீங்க போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க பே பண்ணி ஆகணும் அப்படின்றது தான். அப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த 13 லட்சத்துல 75,000 எடுத்தா என்ன இருக்கும்? 12,25,000. உங்களுடைய அந்த 12 லட்சத்துல அவங்க கை வைக்க மாட்டாங்க, அவ்வளவுதான். அப்போ உங்களுக்கு 12 லட்சத்துக்கு நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ மூலியமா நம்ம பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா இன்னைக்கு, அதாவது இன்னைக்கு பிப்ரவரி 13 பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மசோதாவை வந்துட்டு தாக்கல் செய்ய போறாங்க. ஸோ இது வந்துட்டு யார் யாருக்கெல்லாம் பெனிஃபிட்டா இருக்கும் இந்த புது இன்கம் டாக்ஸ் இது அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறாங்களோ
ஆவரேஜா பாத்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு கோடி பேர் தான் பாத்தீங்கன்னா 1,00,000 மேல சம்பாதிக்கிறவங்க. இந்த 1,00,000 அப்படின்ற ஒரு ரேஞ்சில் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு கோடி பேர் இருப்பாங்க கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூகுள்ல சர்ச் பண்றப்ப நமக்கு இந்த தகவல் கிடைச்சிது. அப்ப பாத்தீங்கன்னா மொத்தமா வருமான வரி தாக்கல் செய்யறவங்க எவ்வளவு பேருன்னு பாத்தீங்கன்னா ஒரு 8 இருந்து 8.5 கோடி பேர் வந்துட்டு வருஷத்துக்கு இந்தியாவில் வந்துட்டு வருமான வரி தாக்கல் செய்யறாங்க. அதுல ஸ்பெசிஃபிக்கா ஒரு 1 லேக் இன்கம் வாங்கக்கூடியவங்க எவ்வளவுன்னு பார்க்கும்போது ஒரு கோடியிலிருந்து 1.25 கோடி பேர் வந்துட்டு இருக்காங்க இந்தியாவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வரியில இருந்து விலக்கு வருது. ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு பெனிஃபிட் அடைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காம நம்மளுடைய சேனல் ஸ்டீஃபன்ஸ் வாலெட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸை நம்மளுடைய சேனலை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போல வேற ஒரு பயனுள்ள வீடியோல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் டாடா பை பை, see you.